அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் அலகு 3 குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை, இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாதுகாப்பு உரிமை. பாதுகாப்புனா என்ன? எல்லா சூழ்நிலைகளிலும் குழந்தைகளை பாதுகாக்கணும், அதுதான் பாதுகாப்பு உரிமை. அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உரிமை குழந்தைகளுக்கு உள்ளது. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உரிமை குழந்தைகளுக்கு உள்ளது. இந்திய அரசு இதற்கான சட்டங்களை உருவாக்கியுள்ளது. இந்திய அரசு இதுக்கு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ராமன் மற்றும் கவிதாவின் தாய் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமைகளை பற்றி அக்குழந்தைகளிடம் கலந்துரையாடுவதை கேட்போம். ராமனும் கவிதாவினுடைய தாயும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை பற்றி அந்த குழந்தைகிட்ட பேசுறத நம்ம இப்போ கேட்கலாமா? அம்மா சொல்றாங்க பாருங்க. உங்கள் உடலில் எவரும் தொடக்கூடாத பகுதிகள் எவை என்பதை கூறுங்கள். உங்களுடைய உடம்புல தொடக்கூடாத பகுதி அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கவிதா என்ன சொல்றான்னா, உதடுகள், மார்பு மற்றும் என் கால்களுக்கு இடையில். கவிதாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆம், உடலின் இப்பகுதிகளில் யாராவது உங்களை தொட்டால் நீங்கள் யாரிடம் கூறுவீர்கள்? நீ சொல்றது சரிதாம்மா, இந்த உடலினுடைய இந்த பகுதியில் யாராவது உங்களை மீறி தொட்டுட்டாங்கன்னா நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களைப் போலவே நம்பிக்கைக்குரிய வயதில் மூத்த ஒரு பெரியவரிடம் கூறுவோம். அம்மா, உங்களை போலவே நம்பிக்கைக்குரிய வயசில் மூத்த ஒரு பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி தொட்டுட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லுவோம். உடலின் இப்பகுதிகளில் ஏதேனும் ஒன்று அல்லது அனைத்து பகுதிகளிலும் அல்லது வேறு ஏதாவது பகுதியில் யாராவது உங்களை தொட்டால் நீங்கள் பயப்படுவீர்களா? உங்களுடைய உடம்பு பகுதியில் ஏதேனும் ஒன்று அல்லது எல்லா பகுதிகளிலும் அல்லது வேறு ஏதாவது பகுதியில் யாராவது தொடக்கூடாத பகுதிகளை தொட்டாங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்களா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. பாருங்கள், அம்மா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு பற்றி சொல்கிறாங்க பாருங்க. இல்லையம்மா, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ராமன் என்ன சொல்றான் பாருங்க. ஆம், மேலும் நான் என் குரலின் உச்சத்தில் கத்தி உதவிக்காக கூச்சலிடுவேன். ஆமாம்மா, நான் அதுக்காக பயப்பட மாட்டேன். என் குரலை நல்லா ஒசத்தி கத்தி உதவிக்காக வாங்கன்னு சொல்லி கூச்சல் போடுவேன். குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. குழந்தைகள் கிட்ட யாராவது தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள தண்டிக்கிறதுக்குன்னு நிறைய சட்டங்கள் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியவை ஆபத்திலிருந்து விலகி நம்பிக்கையுடன் இருத்தலே ஆகும். இந்த மாதிரி குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை கிட்டேருந்து நம்ம விலகணும்னா அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆபத்திலிருந்து விலகி நம்பிக்கையுடன் இருத்தலே ஆகும். உங்களுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, ஆபத்து இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து விலகி நம்பிக்கையோடு இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அது கவிதா சொல்றா, எங்களை பாதுகாக்க வேறு விதிமுறைகள் ஏதாவது உள்ளனவா? அம்மா, இதை தவிர எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு வேறு ஏதாவது விதிமுறைகள் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆம், எந்த நபரும் குழந்தைகளை தாக்கவோ அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ கூடாது என்ற மற்றொரு விதிமுறையும் உள்ளது. இப்போ நான் சொன்ன பாரு, தொடக்கூடாத இடங்களில் தொட்டால் அவங்கள தண்டிக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்குது தானே, அதே மாதிரி எந்த ஒரு நபரும் குழந்தைகளை தாக்கவோ அல்லது அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ கூடாது. இது இன்னொரு விதிமுறை. அதுக்கு ராமன் சொல்றான், உண்மையாகவா? அப்படியாம்மா? ஆம், குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழ இச்சூழ்நிலையை உருவாக்க பெரியவர்களும் உதவ வேண்டும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா, இந்த குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழணும்னா அந்த சூழ்நிலையை உருவாக்க, பாதுகாப்பாக குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு
பெரியவங்க நீங்களும் உதவ வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பங்கேற்பதற்கான உரிமை. பங்கேற்பதுனா என்ன? எந்த ஒரு நிகழ்வுகளையும் நல்ல நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான உரிமை குழந்தைகளுக்கு உள்ளது. அதுதான் பங்கேற்பதற்கான உரிமை. குழந்தைகள் அவர்களுக்கு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு உரிமை இருக்கு. அவற்றை பற்றி கேள்விகள் கேட்டல், கருத்துக்களை பகிர்தல் மற்றும் அவர்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுத்தல் ஆகியன அடங்கும். இப்போ பங்கேற்பதற்கான உரிமை அது என்ன அப்படின்னா, அந்த நிகழ்வுகளில் அவற்றை பற்றி கேள்விகள் கேட்கணும், கருத்துக்களை பகிர்ந்துக்கணும், அப்புறம் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே நல்லது கெட்டதுன்னு சொல்லி முடிவெடுத்தல், இதெல்லாம் அடங்கும். இவை குறித்து வகுப்பில் நடைபெறும் கலந்துரையாடலை கவனிப்போம். இது பங்கேற்பிற்கான உரிமையை பற்றி வகுப்பில் ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அதை நம்ம கவனிக்கலாமா? ஆசிரியர் சொல்கிறாங்க, நம் பள்ளியை புதுப்பிக்க உள்ளோம். நம்மளோட பள்ளியை புதுப்பிக்கணும். பள்ளியை மேம்படுத்த உங்கள் பரிந்துரைகள் அல்லது கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. இப்போ பள்ளியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தணும்னா உங்களுடைய பரிந்துரைகள் அல்லது கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. அனைவரும் விவாதித்து ஒரு பட்டியலை உருவாக்க முடியுமா? நீங்கள் எல்லாம் கலந்துரையாடி விவாதிச்சுட்டு ஒரு பட்டியலை உருவாக்க முடியுமான்னு சொல்லி ஆசிரியர் கேட்டாங்க. உடனே அப்படியே செய்கிறோம். அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்க? கலந்துரையாடி அப்புறம் ஒரு பட்டியலை உருவாக்குறாங்க. சிறிது நேரம் கழித்து, பள்ளியை புதுப்பித்தலுக்கான எங்களின் பரிந்துரைகள் பின்வருமாறு அவங்க ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? நம் பள்ளியில் ஒவ்வொரு தளத்திலும் கழிப்பறைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தளத்திலையும் கழிப்பறைகள் இருக்கணும். ஒவ்வொரு 4 வகுப்பறைகளுக்கும் குடிநீர் வசதி வேண்டும். இப்போ 4 வகுப்பறைகளும் ஒவ்வொரு 4 வகுப்பறைகளுக்குள்ளும் குடிநீர் வசதி இருக்கணும். நாங்கள் அனைவரும் விளையாடுவதற்கு ஏதுவாக விளையாட்டு அறையில் கேரம் போர்டுகள், சதுரங்க பலகைகள், பந்துகள் மற்றும் பூப்பந்து இறகுகள் அதிக அளவில் வேண்டும். எங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாரும் விளையாடுறதுக்கு வசதியாக இந்த விளையாட்டு அறையில் கேரம் போர்டு, சதுரங்க பலகைகள்னா செஸ் போர்ட், பந்துகள் மற்றும் பூப்பந்து இறகுகள்னா பேட்மிண்டன், ராக்கெட்ஸ் அதிக அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்க பள்ளியை புதுப்பித்தலுக்கான பரிந்துரைகளை இங்கே போட்டிருக்காங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, அற்புதமான யோசனைகள், இவற்றை நான் தலைமை ஆசிரியருக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அழகாக உங்களுடைய பரிந்துரைகளை எழுதி என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அற்புதமாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், ஹெச்எம்கிட்ட கொடுத்து உங்களுக்கு தேவையானதை செய்ய சொல்கிறேன். உடனே குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, நன்றி. நீங்கள் அனைவரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை தெரிவித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதுவும் உங்களுடைய உரிமையாகும். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னது பள்ளியை புதுப்பிக்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்களும் என்ன பண்ணீங்க, உங்கள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்துரையாடி உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டீங்க. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்போ கருத்துக்களை வெளியிடுதல் அப்படின்றது அது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகளுக்கு அவர்கள் தொடர்பான அனைத்து செயல்பாடுகளிலும் கலந்துரையாடவும் அவற்றை செயல்படுத்தவும் உரிமை உண்டு. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க தொடர்பான அனைத்து செயல்பாடுகள்லையும் கலந்துரையாடுறதுக்கும் அந்த கலந்துரையாடி அதை செயல்படுத்தவும் உரிமை உண்டு. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சொற்களஞ்சியம்: புதுப்பித்தல், சரி செய்து மேம்படுத்துதல், உயிர் வாழ்தல், தொடர்ந்து வாழ்வதற்கான நிலை, தடுப்பூசி, சில நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் மருந்து, பாதுகாப்பு, சில தீமைகளிலிருந்தும் காயங்களிலிருந்தும் காத்தல், பொருத்தமற்றது, சரியானதன்று. குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எது குழந்தைங்களுடைய உரிமைகள், எதெல்லாம் கடமைகள்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த மதிப்பீடுல நம்ம பார்க்கலாம். நன்றி.